மக்களின் வரி பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம், தொட நினைக்கிறவங்களையும் விடமாட்டோம்னு சொல்லி தான் இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல அது செயல்படுத்துறாங்க. அந்த அச்சம் தான் நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் உங்களுடைய கதற சத்தம் இருக்குல்ல அதிகமாகுது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்ல. அவங்களை நம்ம எதுவுமே பேசி புரிய வைக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு நிதிநிலைய சிச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும். அப்படின்ற பட்சத்துல இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கிறதே பெட்டர் நினைக்கிறீங்களா? உதயநிதி வந்தாருன்னா அப்படியே தலைகீழா மாறிடுங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு கொண்டு வந்தாங்க. பட்ஜெட்ல எதுவுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ப்ரீவியஸாவே வந்து உருவாக்கிட்டாங்க. எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்ச செயல்படுத்திய திட்டங்களை தான் இன்னைக்கு பேரை மாத்திருக்கிறாங்க. பட்ஜெட்டை குறித்து இன்றைக்கு விவாதமே பேச மாட்டாங்க பாருங்க. எல்லாமே நாங்க கொண்டு வந்த திட்டம்பாங்க. இன்னைக்கு அம்மா இ சேவை மையம் தான் இருந்துச்சு. அந்த திட்டத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? தமிழ்நாடு முதல்வர் இ சேவை மையம் திமுக. போன முறை எந்த பத்திரிகையாளரும் கேட்கலையே ஸ்டாலினை பார்த்து. இன்றைக்கு முதல்வர் மாத்தினதுக்கு அப்புறம் பேரை மாத்திட்டாருன்னு கதறீங்க. சார்பு ஊடகங்களையும் திமுக ஆதரவு மனப்பான்மையிலும் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா சித்தரிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி. அப்ப பட்ஜெட்னு வரப்போது சட்டமன்றத்துல வரும்போது இந்த பிரச்சனைகளோட வரலாம், இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு வரலாம், அப்படி ஒரு சூழலை அமைக்க திமுக திட்டமிட்டு இருக்கு. இப்போ வந்து அதுக்கு கல்வித்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா 44 கோடி வந்து தமிழக அரசு ஒதுக்கி இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க 2000 கோடி வந்து கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 46,000 கோடி இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய கடன் சுமை இது நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கும் போது அறிவிக்கப்பட்ட பட்ஜெட். 2வது வருடத்துல தான் நீங்க 1000 சுய உதவி குழுக்களுக்கு கொடுத்துட்டீங்க, மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டீங்களே, அப்புறம் அது கடன் தானே அந்த ஸ்கீம். இன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இந்த 2 பேர் கைது. திமுக அரசுல போலி பட்டா திமுக ஆட்சியில முறைகேடுகள் ஊழல்களும் குவிஞ்சு கிடக்கு. இங்க நோண்டும் போது பிரச்சனை வருது. இன்னைக்கு தட்டி தூக்கியது தாவேக அரசு. அதை போட்ட உடனே அதை பத்தி யாரும் பேசல. பழனிக்காக கொந்தளிச்சிங்கல்ல, ரமேஷ் மாட்டிக்கிட்டாரு. பேசுங்க இப்போ. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகவியலாளர்களும் திமுக சார்பு ஊடகம். அவங்க பேசினா நடுநிலையாளர்கள், நம்மளாம் பேசிட்டோம்னா அணில். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சார் வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நலம். சூப்பர் சார், சூப்பர் சார். ஒரு முதல் நேர்காணல் நம்மளுடைய சேனல் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. சூப்பர். ஒரு நல்ல விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இன்னைக்கு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் போயிட்டு இருக்குது. எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் வந்த அறிவிப்புகள் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நம்ம தமிழ்நாடு நிதிநிலைய இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும். அப்படின்ற பட்சத்துல இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கிறதே பெட்டர் நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்குன்னு? இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி திமுக தரப்பு ஆதரவாளர்கள், திமுக தரப்பினர் செட் பண்ணப்பட்ட இந்த நெரேட்டிவ்ங்கிறது, சட்டமன்றம் கூடுச்சுன்னா உதயநிதி வந்தாருன்னா அப்படியே தலைகீழா மாறிடுங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு ஏமாற்றம் நடத்திடும் தாவேக்காங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க பிஃபோராவே. பட்ஜெட்ல எதுவுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ப்ரீவியஸாவே வந்து உருவாக்கிட்டாங்க. நான் சொல்றது எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய கட்சிகளை சொல்றேன், குறிப்பிட்டு திமுகவை மட்டும் சொல்லல. திமுக சார்ந்து திமுகவுக்கு உறுதுணையாக கை கொடுத்து சேராம இருக்கக்கூடிய எல்லா ஆதரவாளர்களும் தாவேக்கா அரசு மீது திட்டமிட்டு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணியிருந்தாங்க. அந்த நெரேட்டிவின் அடிப்படையில தான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா இப்ப உதயநிதியுடைய கைதுங்கிறது அந்த வார்த்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதை கடந்துதான் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள போக முடியும். ஏன்னா அவருடைய வார்த்தைங்கிறது, அவர் பேசின வார்த்தைங்கிறது சென்டர் ஆஃப் இஷ்யூவை பத்தியே யாருமே பேச மாட்டாங்க. அங்க வந்து கீழே இருந்து தொண்டர்கள் வந்து அந்த பெண்மணியின் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் சென்டர் ஆஃப் இஷ்யூவே அந்த லேடிங்கிறது தெரியுது கிளியரா. அப்ப அந்த வாதத்தை ஏன் வைக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வைத்து நேற்று ஃபுல்லா அவர் வந்து திமுக சார்பு ஊடகங்களையும் திமுக ஆதரவு மனப்பான்மையிலும் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா சித்தரிக்கக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்காங்க. அப்ப பட்ஜெட்னு வரப்போது சட்டமன்றத்துல வரும்போது இந்த பிரச்சனைகளோட வரலாம், இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு வரலாம், அப்படி ஒரு சூழலை அமைக்க திமுக திட்டமிட்டு இருக்கிறது. இது கிளியரா நமக்கு தெரியுது. இன்னைக்கு பட்ஜெட்டில் ஏமாற்றம்ங்கிறத இவங்க ஒரு மாசமாகவே பேசுறாங்க. என்ன பண்ண போறீங்க? இந்த 60-70 நாட்களாகவே பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை குறித்தும் தனி மனித தாக்குதலை குறித்தும் தான் தொடர்ந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் நெரேட்டிவும் அப்படியேதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்டை என்று மரியாதைக்குரிய அமைச்சர் மரியவில்சன் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லும் போது ரொம்ப அற்புதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறத நம்ம வெளிப்படையா ஒரு மாநிலத்தின் முதல்வர் பதவியேற்கும் நிகழ்ச்சியில சொல்லும் போது அந்த 10 லட்சம் கோடிங்கிறது பிரம்மாண்டமான கடன்.
கண்டிப்பா. சாதாரண கடன் கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ்நாட்டினுடைய குடிமகனுக்கும் எவ்வளவு கடன் இருக்குங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணாலே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு கடன் சுமை இருக்கும் சூழலில் இன்று இவர்கள் அறிவித்த எல்லா பட்ஜெட்டுமே வரவேற்கத்தக்கது. குறைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே வரவேற்கத்தக்கது. 100% இவங்களால் நிறைவேற்றப்பட முடியலைனாலும் அந்த 100% இருக்கக்கூடிய சிக்கல்களை கொஞ்சம் கொஞ்சமா களையெடுக்கிறாங்கிறது கிளியரா தெரியுது. அப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்டா செயல்படுறாங்க. இதுதான் மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பயத்தை உருவாக்குது, ஒரு அச்சத்தை உருவாக்குது. எங்க இவங்க சரியா செஞ்சிருவாங்களோ. ஏன்னா நீங்க கடந்த கால இந்த 50-60 ஆண்டு கால இந்த திராவிட அரசியலுங்கிறது எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்பட்டது. ஆட்சி அதிகாரத்துல நம்ம உட்கார்றதுக்காக தொடர்ந்து அவர்கள் மாறி மாறி 2 கட்சியுமே சொல்றேன், மாறி மாறி திட்டமிட்டு நிறைய திட்டங்களை உருவாக்கினார்கள், நிறைய கட்சிகளை உருவாக்கினார்கள், நிறைய ஜாதி இயக்கங்களை உருவாக்கினார்கள். இது எல்லாமே திட்டமிட்டு நடத்தக்கூடிய அந்தந்த ஸ்டேஜில் நடந்தது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக டிரான்ஸ்பரன்ஸா எல்லா விஷயங்களையும் கொண்டு வரும்போது அது அவர்களுக்கு பயத்தை தானே தரும். எதை வச்சு நம்ம அரசியல் செஞ்சோம், இனிமே நம்ம எதை வச்சு அரசியல் செய்வோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை கொடுக்கும்ல. நீங்க எல்லாத்தையும் உடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்ப அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் தனி மனிதனுடைய தாக்குதல், தனிநபர்களுடைய விமர்சனம். இன்னைக்கு நீங்க பட்ஜெட்ல எடுத்துக்கோங்க, காமராஜ் அவர்களுடைய பள்ளி கல்வி திட்டம் 125 கோடியில புதிய பள்ளிகளை உருவாக்குறோம், வரவேற்கணும், மிகப்பெரிய திட்டம். இன்னைக்கு கல்விக்கு மட்டுமே 40,000 கோடிக்கு மேல பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்க. அப்ப 40,000 கோடி கல்விக்கு தேவைப்படுகிறதுன்றா இந்த 50-60 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 50-60 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க திமுக ஆட்சி காலத்திலேயே முத்துக்கருப்பன் அமைச்சராக இருக்கும் போது அவருடைய சொந்த தொகுதியில ஒரு பள்ளியினுடைய செவிறு விழுந்து விபத்து ஏற்பட்டுச்சு. அதுதான் திராவிட கட்சிகளுடைய வளர்ச்சியா? கேள்வி வருது இல்ல. அப்ப ஏன் கண்காணிக்க தவறுனீங்க? நீங்க மக்கள் கேட்கறது, நீங்க கண்காணிக்க தவறிய விஷயங்களை தாவேக்காவின் பக்கம் எதிர்பார்க்கிறாங்க. அதுதான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு முழுமையான காரணம். அப்ப நீங்க இவ்வளவு சிரமங்களையும் இவ்வளவு சிக்கல்களையும் உருவாக்கி விட்டு தாவேக்காவின் மீது விமர்சனங்கள், அந்த அரசின் மீது ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு லாபியை எடுத்து வச்சுட்டீங்கன்னா இது மக்கள்கிட்ட எடுபடாதுங்கிறேன். ஒரு ஆபத்தான அரசியலை நீங்க உருவாக்குறீங்க. அதாவது நாங்க ஆட்சி அதிகாரத்துல இல்ல, அந்த ஆட்சி அதிகாரத்தை அடைவதற்காக எந்த எல்லைக்கும் போவோம் அப்படிங்கிறது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? மக்களை மதிக்காத எந்த அரசும் மக்களுக்கான திட்டங்களையும் மக்களுக்கான வளர்ச்சியும் கொடுக்க முடியாது. அப்ப கிளியரா தெரியுதுல்ல. இன்று வரைக்கும் உங்களுடைய தோல்விகளை ஒத்துக்கொள்ள முடியாத மனநிலைக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா இது ஒரு ஆபத்தான அரசியல். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க பட்ஜெட்ல இருந்து பார்க்கும்போது நான் இதை எப்படி பாக்குறேன்னா, 10 லட்சம் கோடி கடனாக இருக்கும்போது ஒரு சரியான அரசு, இந்த 60-70 நாட்களில் நடத்தக்கூடிய ஒரு அரசு மிக சிறப்பான செயல் திட்டங்களை வடிவங்களை வகுக்கிறாங்க அப்படின்னா இந்த கடன்கள் இல்லை என்றால் இன்னும் சிறப்பான திட்டங்களை வகுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் சைக்கிள் திட்டம் இது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா நம்ம டெக்னாலஜி வளரப்ப நம்மளும் சேர்ந்து தான் வளரணும். அப்பதான் நம்ம நாடு வளர்ச்சி அடையும். இன்னும் பல நாடுகள் டெக்னாலஜி வளருது, இன்னும் அந்த நாடுகள்ல செல்போனை யூஸ் பண்ணாத நாடுகள் இன்னும் இருக்கு, அந்த மக்கள் இருக்காங்க. அப்ப நம்ம இன்னுமே அந்த பழைய சைக்கிளே கொடுத்துருந்தா என்ன ஒரு இது. இப்ப நீங்க ஒரு மனசாட்சியோட ஒரு நெறியாளரா சொல்லுங்க, உங்களுடைய சொந்த பந்தம் ஊர் சைடுலாம் இருப்பாங்க, உங்களுடைய சொந்த பந்த உறவினருக்கு பள்ளி கல்வியில மாணவர்கள் படிப்பாங்க. சைக்கிள் கொடுக்கும்போது அந்த சைக்கிள் எல்லாமே மெக்கானிக் கடைக்கு போகுமா போவாதா? நானே கொண்டு போய் விட்டுருக்கேன் சார். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த செயல் அந்த திட்டத்துல என்ன பயன் இருக்குன்னு நான் கேக்குறேன். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் உருப்படியா கொடுத்தீங்களான்னு நான் கேக்குறேன். உங்களுக்கு புரியுதா? அப்ப எல்லா சைக்கிளும் அங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. இவங்க லேப்டாப் கொடுத்தாங்க. அந்த லேப்டாப்புக்கு அந்தந்த ஊர்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கும். அந்த சர்வீஸ் சென்டர் தான் உங்களுக்கு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா இருப்பாரு. ஏன்னா அந்த லேப்டாப்க்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம் எல்லாம் அதுதான். இவங்க எப்படின்னா லேப்டாப் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சர்வீஸ் சென்டர் அமைச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் என்ன தரம் இருக்கு? லேப்டாப் கொடுத்த ஒரே மதத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு லேப்டாப் அந்த கடைகள்ல இருக்கும். நீங்க போய் பார்த்தாலே தெரியும். நான் உண்மையை தான் சொல்றேன். இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 1000-2000 லேப்டாப் இருக்கும். பார்த்தா எல்லாமே ஓஎஸ் எரர், ஏதாவது ஒரு எரர்ல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப தரம் இல்லாத திட்டங்களை கொடுத்து இந்த மக்களுக்கு பயன் இல்லையே. உங்களுக்கு புரியுதா? அந்த பயன் இல்லாத காரணத்தால் மக்கள் இன்னைக்கு புதிய அரசு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சிம்பிளே இதுதான். சைக்கிள் நீங்க லேப்டாப் ரேஞ்சுக்கு போறீங்க, ரேஷன் கடையில அன்றாடம் தேவைக்கு கிடைக்கக்கூடிய அரிசியா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பருப்பு, பாமாயில், இது எதுவுமே பயன். ஏன் நீங்க இதை சொல்லிட்டீங்களே, பொங்கல் தொகுப்பு வாங்கினீங்களா? அந்த வெள்ளம் ஒரிஜினல் வெள்ளமா வலிஞ்சு ஓடிச்சு. அப்ப இதுதான் தரம். இதெல்லாம் நான் என்ன சொல்ற, பொங்கல் தொகுப்பு கொடுத்தீங்க, மக்களுக்கு இப்படி கொடுத்துருக்கீங்க. அந்த பொங்கல் தொகுப்பை ஏதாவது ஒரு எம்எல்ஏ வீட்டுல அதே பொருளை வச்சு பொங்கல் கொண்டாடுனீங்களா? சொல்லுங்க. மக்களுக்கு ஒரு நியாயம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு நியாயம்னா எப்படி ஏற்புடையதா இருக்கும்? ஒரு தரம் இல்லாத வேட்டி சேலைகள் கொடுத்தீங்க. வேட்டி சேலைகள்ல பதுக்கல், பல இடங்கள்ல செய்தி. அப்புறம் இது என்ன வளர்ச்சி? இது என்ன திட்டம்? மக்களுக்கு செல்லாத திட்டத்தை மக்கள் எப்படி ஏற்பாங்க? கண்ணு முன்னாடியே முறைகேடு நடக்குதுன்னு தெரியும். நம்ம ரேஷன் கடைகள்ல முறைகேடு நடக்குது. அது நம்ம குறையா சொல்ல முடியாது.
ஏன்னா அந்த ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பள வரவுங்கிறது எவ்வளவு? இன்றைக்கும் இவங்க ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை சொல்லிடுறாங்க. இன்றைக்கும் ரேஷன் கடை ஊழியர்கள் இந்த வீடுதோறும் வயதானவர்களுக்காக ரேஷன் வந்து ஒரு டாடா ஏசியில வச்சு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அன்றைக்கு ஒரு நாள் உடைய அந்த ரேஷன் கடையுடைய உழைப்பாளர்களுடைய வேர்வை எவ்வளவு, அவர்களுக்கான ஊதியம் எவ்வளவு கொடுக்குறீங்க? அப்புறம் அவன் கொள்ளையடிக்காம என்ன செய்வான்? புரியுதா உங்களுக்கு? அடிப்படையா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா எம்எல்ஏக்கு எம்எல்ஏ ஹாஸ்டல், எம்எல்ஏக்கு காருக்கு பெட்ரோல், எம்எல்ஏக்கு டோல் ஃப்ரீ, எம்எல்ஏக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம். யாருக்கு? சும்மா சுத்துறவனுக்கு. அந்த அல்ல கையெல்லாம் எம்எல்ஏ அல்ல கையெல்லாம் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்குவான். அந்த 5 வருஷம் அரசுடைய எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்குவானுங்க. அப்ப இந்த உழைக்கக்கூடிய இந்த அரசு அலுவலர்களுக்கு என்ன போய் சேருது? அப்ப அவங்க லஞ்சம் தானே வாங்குவாங்க. நீங்க பேசிக்கா இந்த சிஸ்டமே பாத்தீங்கன்னா கீழே இருந்து தான் பிரச்சனையே, மேல பிரச்சனையே கிடையாது. அப்ப கீழே இருந்து நீங்க சரி செய்யக்கூடிய காலம் வேணும். அப்ப இந்த 60-70 நாட்களாக லஞ்சம் ஒழிப்பை குறித்து முதல்வர் பேசும்போது வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். மிகப்பெரிய ஒரு எந்த முதல்வரும் சொல்லாத ஒரு விஷயத்தை அந்த முதல்வர் செய்யறாரு. அது வெறும் சொல்லாக இல்லாமல் செயலிலும் இருக்கு. இன்றைக்கு மானாமதுரையில ஒரு அலுவலகத்துல பேப்பரோட வாங்க, பணத்தோட வராதீங்கிறாங்க. ஏன்னா லஞ்சத்தை எடுத்துட்டு வந்துடாதீங்கிறாங்க. இது ஒரு மாற்றம், இது வரவேற்கிறோம். இந்த மாற்றத்தை தானே மக்கள் எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு விஓ வந்து எனக்கு ஆன்லைனுடைய சர்டிபிகேட்டை ஆஃப்லைன்ல கேட்கிறாரு லஞ்சம் கொடுத்து ஒரு நபர் விஓட்ட. எப்படிங்க கொடுக்க முடியும்னு விஓ கதறாரு. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா பயம், நீங்க லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு பயம். இந்த நேர்மையான சில அதிகாரிகளுக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவர்கள் இந்த காலத்திற்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. அதிகாரிகளே நான் சொல்றேன், விஓக்களே சொல்றேன். விஓக்கள் பெருசா வந்து 40-50 வயசு ஆட்களே கிடையாது. எல்லாமே இப்ப குரூப் 4 எழுதி நம்ம கூட படிச்ச பசங்க எல்லாம் இன்னைக்கு விஓ. அப்ப அவனுக்கு எண்ணம் இருக்கும்ல, லஞ்சம் இல்லாமல் ஒரு நேர்மையான அரசு அதிகாரிகளை நம்ம உருவாக்கணும். கடந்த காலங்கள்ல அது இருக்க முடியல. அப்ப இந்த காலங்கள்ல இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்ப இதுதான் ஒரு செயல் திட்டம் உள்ள ஒரு அரசாக நம்ம முழுமையா பார்க்கணும். இந்த பட்ஜெட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் நான் பாக்குறேன். எந்த இடத்துலயுமே இன்னைக்கு குறைகளாக இருந்தாலும் இன்னுமே இப்ப இந்த நேரம் சட்டசபை கொந்தளிச்சிருக்கும். ஏன்னா இந்த கடன்களை வைத்துக்கொண்டு ஒரு பினான்சியலா நம்ம பாக்குறப்ப 10 லட்சம் கோடி கடன். ஆனா வருவாய்ங்கிறது எவ்வளவு? இப்ப ஒரு அரசிற்கு வருவாய் வரும்போது கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க வருவாயே கொடுக்கலையே, 40 ஃபண்ட்னு போச்சு, டெண்டர்கள்ல முறைகேடு. இது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக அறப்போர் இயக்கம் வெளியிட்டு. நீங்க 5 வருஷத்துல ஆட்சியில இருக்கும்போது அறப்போர் இயக்கம் பல மனுக்கள் பல நீதிமன்றங்கள்ல புகார்கள் கொடுத்திருக்காங்களே. அதற்கான எடுத்துக்காட்டு தானே ஏவாவேலு வீட்டுல ரைடு போச்சு. அதற்கு எடுத்துக்காட்டு தானே இன்னைக்கு செந்தில் பாலாஜி மீது ரைடு போகுது. அப்ப ஒட்டுமொத்தமாக நீங்க வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் வளர்ச்சியை மீறிய ஊழல்கள் அதிகமா இருந்துச்சு. அதுதான் இங்க பிரச்சனை. அது திமுக தவற கண்காணிக்க விட்டுச்சு. அந்த தவற ஒத்துக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குங்கிறத அதை ஏத்துக்காம வேணும்னே தனிநபர் தாக்குதல். அவர் என்ன பண்ணாருன்னு தான் நான் கேட்கிறேன். ஒரு முதல்வராக மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுங்க. முதல்வருங்கிறது விஜய் அவர்களால உருவாக்கப்பட்டதே கிடையாது. இந்த அமைச்சர்கள் அவர்களாக உருவாக்கினதே கிடையாது. ஜனநாயக முறையில தேர்தல் வைக்கப்பட்டு 1,70,00,000 மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்? அதுதான் நம்ம கேட்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கு கல்வித்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா 44 கோடி வந்து தமிழக அரசு ஒதுக்கி இருக்குது. இன்னைக்கு இருக்கிற கடன் சுச்சுவேஷனுக்கு இது பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும் அவங்க யோசிச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் அப்பமும் ஒரு அறிக்கையை வந்து ஆன் தி ஸ்பாட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க இதுக்கு முன்னாடி நிதியாண்டுல வந்து 46,000 கோடி ஒதுக்கணும், கிட்டத்தட்ட நீங்க 2,000 கோடி வந்து கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 46,000 கோடி இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய கடன் சுமை எவ்வளவு? இல்ல அதை நீங்கள் அறிவித்த திட்டங்கள் என்ன? இப்ப நீங்க 46,000 கோடி இப்ப வைக்கக்கூடிய இந்த விமர்சகர்கள், இது நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கும் போது அறிவிக்கப்பட்ட பட்ஜெட். அதுக்கப்புறம் அவர் எங்க அமைச்சரா இருந்தாரு சொல்லுங்க? முதல் வருடத்தில் அமைக்கப்பட்ட பட்ஜெட். 2வது வருடத்துல தான் நீங்க 1000 ரூபாய் சுய உதவி குழுக்களுக்கு கொடுத்துட்டீங்க. இது மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டீங்களே, அப்புறம் அது கடன் தானே அந்த ஸ்கீம். என்ன நியாயமா பேசுறீங்க? இது முழுவதுமே வந்து விமர்சனம் வைக்கணும், முட்டாள்தனமாக்கணும் இந்த மக்களை. உங்களுக்கு புரியுதா? உண்மையாவே அந்த 46,000 கோடி செலவு பண்ணியிருந்தா 207 பள்ளிகளை பள்ளிகளை மூட வேணாம். வெளிப்படையா உங்களுக்கு மக்கள்கிட்டே கேட்கிறேன். சென்னை 2.0 4,000 கோடி 2.0 வளர்ச்சியை நீங்க சொல்லுங்க. ஒரு நெறியாளரா எல்லா இடத்துக்கும் ஷூட்டுக்கு போவீங்க, கேப்ல போவீங்க, பைக்ல போவீங்க. சென்னை 2.0 திட்டங்களை சொல்லுங்க. அப்ப அந்த 4,000 கோடி நீங்க என்ன பண்ணீங்க? வெளிப்படையாக மக்களுக்கு தெரிஞ்ச அந்த 4,000 கோடியை ஒண்ணுமே காணுமே. அப்ப 44,000 கோடி என்ன நிலைமையில இருக்கும்? நீங்களே யோசிங்க. அப்ப 46,000 கோடி செலவு பண்ணி நீங்க என்ன மாத்துனீங்க? பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பான கழிப்பிடம் இல்ல, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. நம்ம கண்ணால பார்த்தும் பல இடங்கள்ல மாணவர்களே ஆசிரியர்களோட வற்புறுத்தலோட பாத்ரூம் கழுவுன வீடியோக்கள்லாம் எவ்வளவு வந்துச்சு. ஜாதி ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. ஜாதி ரீதியான மத ரீதியான பிரச்சனைகளை மக்கள் முன்னில் மாணவர்கள் மத்தியில ஏற்பட்டுச்சு. அந்த சூழலை எப்படி இந்த திமுக அரசு அதிமுக அரசு தடுத்துச்சு சொல்லுங்க?
ஏன்னா உருவாக்குனதே அவங்க தானே, எப்படி தடுக்க முடியும்? இன்றைக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டா இன்றைக்கு ஒரு தெளிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஜாதி மதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கொடிய நோய். இன்றைக்கு தாவேக்கா அதை உடைச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய, ஏன்னா அதை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு. ஏன்னா எனக்கு தொழிலே அதான், அந்த தொழில நீ கை வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியுதா? அப்ப மாணவர்கள் மத்தியில இன்றைக்கும் டிவிகே என்ற ஒரு பிம்பத்தின் கீழே தான் அவங்க வாழ்ந்தாங்க. டிவிகே என்ற ஒரு கட்சியின் ஒரு குடும்பத்தின் கீழே தான் வாழ்றாங்க. இப்ப இந்த மாணவர்கள் இன்னைக்கு பள்ளியில கயிறு கட்டினாங்க, மத அடையாளம் இருக்கு, ஜாதி அடையாளம் இருக்கு நீங்க பேசுறீங்க. இந்த தேர்தலில் அதே இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தானே பிரச்சாரம் பண்ணாங்க. அதே இளைஞர்கள் அதே மாணவர்கள் தான் ஒன்று சேர்ந்து விஜய்க்காக ஆதரவு குரலை சோசியல் மீடியால எழுப்புனாங்க. அப்ப இது ஒரு மாற்றம் தானே. அப்ப இந்த மாற்றத்தை முறியடிக்கணுமா? இதுதான் நாம கேட்கிறோம். ஒரு பொதுவாக பத்திரிகையாளராக நம்ம பார்க்கும்போது இந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது. இதற்காக 50-60 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாடு ஒரு தலைவனுக்காக காத்து கொண்டுட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? காமராஜருக்கு அப்புறம் ஒரு நல்ல தலைவனுக்காக காத்துட்டு இருந்த பூமி இது. அது தெளிவாக தெரியுது. மக்கள் வரவேற்கிறாங்க. இன்றைக்கும் இந்த 60-70 நாட்கள்ல தாவேகா அரசு தவறவிட்ட சில விஷயங்களை திமுக 60-70 நாட்கள்ல திமுக வைத்த புகார்களை நீங்க சொல்லுங்க. ஒரு புகார் சொல்லுங்க. திமுக இல்ல திமுக ஆதரவு மனப்பான்மையில இருக்கக்கூடிய கட்சிகள் தாவேகா 70 நாட்களில் செஞ்ச தவறுகள் நீங்க சொல்லுங்க. கட்சி ரீதியாக இல்ல, மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசு நிர்வாகத்துல ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா 60-70 நாளா நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம் எல்லாம் அவன் தற்கூரிய அணிலு, அந்த நிர்வாகிகள் அந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த நிர்வாகி இந்த மாதிரி பண்ணிட்டான், இதுதான் வருது உங்க ஊடகங்கள்ல. கொள்கைக்கு முரண்பாடா இருக்கக்கூடிய சில கட்சியினர், சண்டாளன் கருணாநிதி, திருட்டு ரயிலில் வந்த கருணாநிதின்னு சொன்ன அந்த கட்சியினுடைய வீடியோக்கள் கலைஞர் டிவியில ஒளிபரப்பாகுது. எந்த கொள்கையில நீங்க சமரசம் செஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. பேசவே முடியாது. உங்களுக்கு புரியுதா? இந்த 60-70 நாட்களாக செயல் திட்டங்களை வடிவங்களையும் தாவேகா அரசு ஏற்படுத்துவது அவங்களுக்கு ஆபத்து. ஊழல் முறைகேடுகளை கையில் எடுப்பது ஆபத்து. இன்றைக்கு பழனி கோவில் பிரச்சனையை எழுப்புனது நீங்க தான். இன்னைக்கு பழனி கோவில் பத்தி யாராவது திமுகவினர் பேசுங்க, கைதுகளை பத்தி பேசுங்க. நான் சொல்றேன். திமுக நிர்வாகின்னு வந்துச்சு, அதுக்கப்புறமே பேசுறதை விட்டுட்டாங்க. இன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இந்த 2 பேர் கைது. இது எப்ப நடந்தது தெரியுமா? திமுக அரசுல போலி பட்டா திமுக ஆட்சியில எங்க கோவில் நிர்வாகத்துல. அப்ப அந்த அமைச்சருக்கு பயம் இருக்குமா இருக்காதா? இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. முறைகேடுகள் ஊழல்களும் குவிஞ்சு கிடக்கு. இங்க நோண்டும் போது பிரச்சனை வருது. இந்த தினமலர் பேப்பர்ல போட்டனே, திமுக ஆட்சி காலத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் நிலம் ஆக்கிரமிப்பு, ஏமாத்தி போலி பட்டா போட்டீங்க. இன்னைக்கு தட்டி தூக்கியது தாவேகா அரசு. அதை போட்ட உடனே அதை பத்தி யாரும் பேசல. பழனிக்காக கொந்தளிச்சிங்கல்ல, ரமேஷ் மாட்டிக்கிட்டாரு, ரமேஷ் சிக்கிட்டாரு. பேசுங்க. இப்போ மீனாட்சி கோவிலை பத்தி பேசுங்க. உங்களுக்கு தார்மீக அடிப்படை ஒரு தார்மீகமாக நீங்க ஒரு நடுநிலையாளர்கள் என்றால் பேசுங்க, தயவு செஞ்சு பேசுங்கன்னு சொல்றேன். மீனாட்சி கோவிலில் சிக்கிய திமுக நிர்வாகிகள் யார் சொல்லுங்க. தினமலர் பேப்பர்ல வந்து எந்த பத்திரிகையாளர் பேச மாட்டாங்க சார்? பேச மாட்டாங்கம்மா. ஏன்னா அவங்களுக்கு தேவை தாவேகாக்காரன் தப்பு பண்ணணும். புரியுதா அவங்களுக்கு? தாவேகாக்காரன் அடிச்சானா அந்த பத்திரிகையாளர்கள் குரல் கொடுப்பாங்க. நேற்றைய தினம் திமுக குண்டர்கள் நியூஸ் தமிழ் செய்தியாளர்களை தாக்குனாங்களே, சட்டைக்கிலேயே அடிச்சீங்களே, வெறும் கண்டனம் தான் வந்துச்சு. போராட்டம் நடத்தலையே. போராட்டம் நடத்திருக்கலாமே. அறிவாலயம் போயிட்டு நீங்க பிரஸ் கிளப்புக்கு வெளியே நடத்துறீங்க. அறிவாலயம் போயிட்டு ஏங்க இப்படி பண்ணீங்கன்ட்டு இதே இந்த மீசக்கார எல்லாம் போய் நடத்த முடியுமா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகவியலாளர்களும் திமுக சார்பு ஊடகவியலாளர்கள். அவங்க பேசினா நடுநிலையாளர்கள், நம்மலாம் பேசிட்டோம்னா அணில்கள். இதுதான் விஷயம். டிஃபரெண்ட், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம அவங்களுக்கு ஏற்றவாறு பேசணும். நம்ம என்ன கேட்கிறோம்? நிர்வாக ரீதியாக மக்கள் பிரச்சனையை நீங்க எடுத்து வைங்கன்னு சொல்றோம். தனிநபர் தாக்குதல் இந்த பட்ஜெட் குறித்து விவாதம் வைக்கல வாங்க. இல்ல சார், தாவேகா அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் நானே நோட் பண்ண ஒரு விஷயம், இந்த விமர்சனங்கள் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கே தவிர யாருமே அரசியல் ரீதியா பேசுறதையோ கொள்கை ரீதியா பேசவே முடியாது. மக்களுக்காக என்ன பண்ணணும்னு பேசுறதையோ நான் எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா அந்த கடந்த 70 நாட்கள்ல நான் பாக்குற ஒரே விஷயம் அதை திட்டுறது, அபாச வார்த்தைகள் பயன்படுத்துறது, தரக்குறைவான செயல்களில் ஈடுபடுறது, இதை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் தான் உங்களுக்கு அரசியல் தெரியுங்கிறேன். மக்களுக்கு நல்லது செஞ்சா மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நீங்க எவ்வளவு பெரிய கவர்ச்சி நடிகையே கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் நீங்க நல்லது பண்ணியிருந்தா உங்களை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்படி எப்படி கவர்ச்சி அரசியல்ல மயங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கு நீங்க சென்னையில சாலைகள் எங்க நல்லா இருக்கு? 5 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க? சாலை மேம்பாட்டுக்காக உங்க பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? அந்த நிதி என்னன்னு காமிங்க. வாங்க, நம்ம கண்ணு முன்னாடி போவோம் கேமரா எடுத்துட்டு. இன்னைக்கு மதுரவாயில் பகுதியில போய் பாருங்க சாலைகளுடைய வளர்ச்சியை. திமுக எம்எல்ஏ தான் கடந்த 5 ஆண்டுகள் இருந்தாரு. என்ன நீங்க சாலை மேம்பாட்டு வளர்ச்சி நிதினு ஒதுக்குறீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சாலைய? பேசுங்க. இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. பட்ஜெட்டை குறித்து இன்றைக்கு விவாதமே பேச மாட்டாங்க. பாருங்க, எல்லாமே நாங்க கொண்டு வந்த திட்டம்பாங்க. இன்னைக்கு அம்மா இ சேவை மையம் தான் இருந்துச்சு. அந்த திட்டத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? தமிழ்நாடு முதல்வர் இ சேவை மையம். மாத்தினது யாரு? திமுக. அப்ப பழைய திட்டங்களை ஏன் பேர் மாத்தினீங்க? நீங்க போன முறை எந்த பத்திரிகையாளரும் கேட்கலையே ஸ்டாலினை பார்த்து.
இன்றைக்கு முதல்வர் மாத்தினதுக்கு அப்புறம் பேரை மாத்திட்டாருன்னு கதறீங்க. அம்மா இ சேவை மையம் நல்ல பேர் தானே அது, அதுல ஏதோ குறை இருக்கா? என்ன பண்ணீங்க சொல்லுங்க, அந்த திட்டத்தை என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அம்மா இ சேவை மையத்தை நீங்க தமிழ்நாடு முதல்வர் இ சேவை மையம், இன்னைக்கு அது 2.0 அவர்கள் மாற்றுகிறார்கள். அது வரவேற்கத்தக்கண்டு. இன்னும் இ சேவை மையங்கள்ல ஆதார பிரச்சனைகள் ஓடுது. இ சேவை மையங்கள்ல ஆதாரே கிடையாது. சப் கான்ட்ராக்ட்ல எடுத்து வச்ச இ சேவை மையங்கள்ல மக்கள் பயந்துக்க எதுவுமே கிடையாது. போனா சர்வரை சும்மா, புரியுதா? நீங்க அந்த பில்டிங் போங்க, நீங்க இங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு போங்க. அப்ப இ சேவை மையம்ங்கிறது ஆரம்பிக்கப்பட்டதே அடிப்படையாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக. அந்த இ சேவை மையத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட போய் பார்க்கலையே. இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை போய் பாக்குறது நேரம் இல்ல சார். கண்டிப்பா முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பட்ஜெட்லயே வந்து மரிய வில்சன் அவர்கள் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க அமைச்சர். என்ன அப்படின்னா தொட்டவங்களே விட மாட்டோம், தொட நினைக்கிறவங்களே விட மாட்டோம்னு சொல்லிதான் இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல அது செயல்படுத்துறாங்க. அந்த அச்சம் தான் நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் உங்களுடைய கதறல் சத்தம் இருக்குல்ல அதிகமாகுது. நீங்க இவங்க எல்லாம் எப்படி தெரியுமா இருக்காங்க? திமுக ஆதரவு எல்லாருமே சொல்றேன். காலையில எந்திரிச்சு டிவியை போட்டா முதல்வர் சட்டமன்றம் சொல்றாரு, உடனே ஒரு மாதிரி மனநிலை எல்லாம் கை கால்லாம் அவங்களுக்கு உதறுது. திரும்பி மதியானம் டிவியை போட்டு ஆய்வுக்கு போறாரு, கை கால்லாம் உதறுது. இந்த மனநிலையில அவங்க இருக்காங்க, புரியுதா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இல்ல. அவங்களை நம்ம எதுவுமே பேசி புரிய வைக்கவே முடியாது. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சூழல். இல்ல யாருனாலுமே சிஎம் விஜய் அவர்கள் ஆனதை வந்து யாருனாலுமே ஏத்துக்க முடியல. ஏன்னா நேத்து நடந்த விஷயத்திலயுமே நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் தான் வந்து தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்ப உதயநிதி அவர்கள் போறாங்க, ஒரு இடத்துல பேசுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒண்ணு மத்திய அரசுல மத்திய அமைச்சர் வந்து நீங்க புதிய அணை கட்டிக்கங்கன்னு கர்நாடக சொன்னதுக்காக மத்திய அரசை கண்டிச்சிருக்கணும். அது பண்ணல அவங்க, கர்நாடக அரசையும் கண்டிக்கணும். திமுக அதிமுக செஞ்சதை பற்றி இவர்கள் பேச மாட்டாங்க. நான் ஒரு விபத்து நடக்குது, அந்த விபத்துடைய முக்கிய புள்ளியை பத்தி இவங்க பேச மாட்டாங்க. எங்க தொடங்குச்சு எங்க முடியுதுங்கிறத இவங்க பேச மாட்டாங்க. இல்ல என்ன சொல்யூஷன்னாவது பேசணும், அதையும் பேச நான் என்ன சொல்றேன், மேகதாது அணையை பத்தி எல்லாருமே பேசுறீங்க. விஜய் போக கூடாதுன்னு சொன்னீங்க. சரி போக வேணாம், போகாம இருக்கிறதுக்கு விஜய்க்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க இந்த அரசுக்கு. சொல்லுங்க. விஜய் சார் போறேன்னு ஃபர்ஸ்ட் அபிஷியலா அனௌன்ஸே பண்ணல. இல்ல அது போகட்டுமா, அவர் போகாமல இருக்கட்டும், அதை பத்தி நான் கேட்கல. மேகதாது அணைக்காக திமுக மற்ற இதர கட்சிகள் எல்லாம் பேசினாங்கல்ல, அந்த கட்சிகள் குறித்த ஒரு கோரிக்கை, இப்படி செஞ்சா நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரும், ஒரு கோரிக்கை ஒண்ணு சொல்லுங்க. எங்க கொடுத்தாங்க? இருந்தா தானே கொடுப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? நான் என்ன சொல்றேன், லீகலாக சட்டப்பூர்வமாக உச்சநீதிமன்றம் சொன்னது, உச்சநீதிமன்றம் அமைத்தது, உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு எதையுமே கர்நாடகம் மதிக்கல. புரியுதா உங்களுக்கு? அவன் எதுக்குமே மதிக்க மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். நீதிமன்றம் சொல்லதே செய்யாதவன் விஜய் சொன்னா செஞ்சிருவானா? 50-60 ஆண்டுகளாக நீங்க இருக்கீங்க, நீங்க சொல்றதே மதிக்காதவன் 60-70 நாள்ல வந்து ஆட்சி சொன்னோம் எப்படி மதிப்பான்? சிம்பிள். இதெல்லாம் தெரிந்தே அவரை வேண்டும் என்றே அவமானப்படுத்தக்கூடிய சூழல். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.